என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். வாருங்கள் அன்பு உறவுகளே, காணொலிக்குள் செல்லுவோம். நாம் இந்த காணொலியில் துணை முதல்வராகும் உதயநிதி ஸ்டாலின், நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா தமிழ்நாட்டில் சில வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடான செயல் இது என்பது அந்த கட்சியின் முன்னோடிகள் சிந்திக்கணும். திமுகவிற்கு அடிவரடியாக செருப்ப கழுவி விட்டுட்டு இருக்கீங்கல்ல, நீங்க தான் சிந்திக்கணும்னு சொல்றேன் திமுக காரங்களை. திமுக என்ற இயக்கம் சமூக நீதிக்காக தோற்றுவிக்கப்பட்டு அறிஞர் அண்ணாவின் காலம் தொட்டு பல போராட்டங்களை எல்லாம் உரிமைக்காக வீதியில் இறங்கி போராடி உருவான இயக்கம் திமுக. அந்த இயக்கத்தில் இன்று கோபாலபுரத்தில் பிறந்து விட்டால் போதும், நீ தமிழகத்தை ஆளுகின்ற தகுதி உனக்கு வந்துவிடும். அந்த அளவிற்கு குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சியாக மாறி இருக்கிறது திமுகவும் திமுகவின் ஆட்சி அதிகாரமும் என்பதை அந்த கட்சியில செருப்பா தேஞ்சி இருக்கிற அந்த கட்சியின் தொண்டர்கள் சிந்திக்கணும். முதல்ல திமுகவின் தொண்டர்கள்ல துரைமுருகனை விட ஒரு முன்னோடி இன்னைக்கு யாருமே இல்லை. திருச்சி சிவாவை விட ஒரு முன்னோடி இன்னைக்கு யாருமே இல்லை. மற்ற எத்தனையோ தலைவர்கள் திமுகவில் இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் கிளைக்கு கிளை தாவுகின்ற குரங்கு போல திமுகவிலும் அதிமுகவிலும் இருந்து இடம்பெயர்ந்தவர்கள் பல பேர். துரைமுருகன் அவர்களை படிக்க வைத்தவரே எம்ஜிஆர் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட எம்ஜிஆர் திமுகவில் இருந்து பிரிந்து சென்று கட்சி ஆரம்பித்த போது கூட திமுகவை விட்டு வெளியேறாதவர் துரைமுருகன். அந்த அளவிற்கு திமுகவின் கொள்கை பிடிப்போடு இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய இனமே அழிந்து போனாலும் பரவாயில்ல, அவருடைய இனம் வன்னியர் இனம், அந்த வன்னியர் இனமே தமிழ்நாட்டில் அழிந்து போனாலும் பரவாயில்ல, ஆனா நான் திமுகவில் கடைசி வரைக்கும் பதவி சுகத்தோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் ஏதோ கொடுக்குற அந்த எம்எல்ஏ சீட்டுக்கும் ஏதோ கொடுக்குற அந்த அமைச்சர் சீட்டுக்கும் காலமெல்லாம் செருப்பா நிற்கிறாரு கோபாலபுரத்து வாசலுக்கு முன்னாடி. ஆனா அப்படிப்பட்ட முன்னோடிகளை பற்றி கூட கருணாநிதி இருந்த காலத்தில் இருந்து மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த போது கூட இத்தனை ஆண்டு காலமாக இந்த கட்சிக்கு இவ்வளவு விசுவாசமாக இருக்கிறாரே துரைமுருகன் அவர்கள், இவருக்கு நாமாவது துணை முதல்வர் பதவி கொடுப்போம் என்று மு.க. ஸ்டாலின் மனதில் எழுந்ததா? 1989 பாட்டாளி மக்கள் கட்சியை மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவிய போது சில வன்னியர்கள் எண்ணி இருந்தால் திமுக சுக்குநூறாக உடைந்து நொறுங்கி போயிருக்கும். துரைமுருகன் அவர்களும் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களும் நினைத்திருந்தால் திமுக சுக்குநூறாக உடைந்து நொறுங்கி போயிருக்கும். ஆனா கட்சிக்கு விசுவாசமாக அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. தன்னுடைய இனம் சீரழிந்து சின்னாபனமாகி போனாலும் பரவாயில்ல, நாங்க வந்துட்டு திமுக காரங்க. ஏன்னா இங்கிருந்து அங்க போனா செயலாளர் மாவட்ட செயலாளர் மட்டும் இல்ல, ஏதோ ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிற அந்த எம்எல்ஏ சீட்டு கூட உடனே அங்க போனா கிடைச்சிருமா அப்படின்னு எண்ணியவர்கள் தான் அவர்கள். முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் இப்பொழுது இல்லை. அவர் கூட மருத்துவர் ஐயாவின் மீது தனிப்பட்ட முறையில் அவருக்கு அன்பு இருந்திருந்தாலும் கூட அவரும் சுயநலத்தோடு தான் அரசியல் காலத்தில் வாழ்ந்தார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்று துரைமுருகன் திமுகவில் தொடர்ந்து இருந்தாலும் கூட அவருக்கு வன்னியர் என்ற அந்த ஒரு இனத்தின் பற்று என்பதோ, அந்த வன்னியர் இனம் என்று தமிழகத்தில் பின்தங்கி இருக்கிறதே, இந்த இனத்தை கைதூக்கி விடுவதற்கு நாம் எதனா ஒரு துரும்ப கிள்ளி போடுவோம் நம்ம இருக்கும் பொழுது அப்படின்னு அவர் நினைத்தது கூட கிடையாது. அந்த மனிதரை பற்றி தான் நாம் இப்போ சிந்திக்கிறோம். இத்தனை ஆண்டு காலமா கோபாலபுரத்தை வாசப்படியில செருப்பா நின்று இருக்காரு. அவருக்கு ஒரு துணை முதல்வர். அவர் ஏற்கனவே போன முறை தேர்தலையே சொன்னார், இந்த தேர்தல் நான் கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லி தான் காட்பாடி தொகுதியில் போயிட்டு நின்று எப்படியோ மீண்டும் தடுமாறி ஜெயிச்சு கரையேறி வந்தார். ஆனா 2026 அவர் தேர்தல் நிற்பாரு. பாருங்க, நீங்க 2026 தேர்தல் நிற்பாரு. அப்பவும் சொல்லுவாரு, இந்த தேர்தலே என்னுடைய கடைசி தேர்தல், எனக்கு இந்த முறை வாக்களிச்சிருங்க, அடுத்த முறை நீங்க விரும்பிய வேட்பாளருக்கு வாக்களிங்க, இந்த ஒரு முறை எனக்கு வாக்கு போட்டுருங்க அப்படின்னு போய் கேட்பாரு. ஏனென்றால் கடைசி வரை கோபாலபுரத்தின் கொத்தடிமையாக இருந்துவிட்டு, ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு முறை மேடையில பேசினவர் தான். மானம் ஈனம் சூடு சொன்ன அதெல்லாம் துரைமுருகனுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம ஏன் இதெல்லாம் பேசினுக்கிறோன்னா, உதயநிதி ஸ்டாலினை இப்பொழுது துணை முதல்வர் ஆக்க போகிறாராம் மு.க. ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவதற்கான தகுதி இருக்கிறதா?
10 சினிமா படத்துல நடிச்சதுனால உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த தகுதி வந்துருமா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையில அமைச்சரானதே மிகப்பெரிய குற்றம். ஆனா அங்க கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. எல்லாமே கொத்தடிமைங்க. எப்படி அதிமுகவில் கொத்தடிமையா கிடந்தாங்களோ ஜெயலலிதா காலத்துல, அதே மாதிரி இன்னைக்கு திமுக கிட்டையும் கொத்தடிமையா தான் இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்ல இருந்து இன்னாள் அமைச்சர் வரைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஏன் அந்த தலைமையை எதிர்த்துக்கணும்? இருக்கிற பதவியும் பறி போயிடும். அப்புறம் நம்ம நடு ரோட்ல நிக்கணும். எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்களே தவிர, யாருமே அந்த சுயமரியாதை, தன்மானம், சுய கௌரவம் இதெல்லாம் எவனுக்கும் கிடையாது. இப்ப துரைமுருகனை பத்தி நான் சொல்றேன் இல்லையா, துரைமுருகன் நாளைக்கு போர்க்கொடி உயர்த்த முடியும் திமுகவுல. துரைமுருகன் நாளைக்கு போர்க்கொடி உயர்த்தனா, துரைமுருகனுக்கு பின்னாடியே திமுகவில் இருக்கிற அத்தனை வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர் பின்னாடி போய் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா துரைமுருகன் செய்வாரானா? செய்ய மாட்டாரு. துரைமுருகன் என்ன பண்ணுவாரு? டே அந்த பக்கம் வெளியே போயிட போறீங்கடா, நானு போகும்போது என் பின்னாடியே வாங்க, முன்னாடியே நான் போய் கோபாலபுரத்து கேட்டுக்கு முன்னாடி நான் நிற்பேன், நீங்க எல்லாரும் பின்னாடி கியூல நில்லுங்க, ஏன்னா இதுதான் நமக்கு கோயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு. ஏன்னா சுய வாழ்க்கை அடிமைகள். பொது வாழ்க்கை என்பது இவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெயரளவில் மட்டும்தானே தவிர அது நடைமுறையோ செயல்பாட்டுக்கோ வரவே இல்லை. சுய வாழ்க்கையை நேசித்தவர்கள் இவர்கள் எல்லாம். மருத்துவர் ஐயா என்ற ஒரு மாமனிதரை குற்றம் சொல்லி பேசுகிறவனெல்லாம் எதுல அடிக்க கூடாதோ அதில் அடிக்கணும். காரணம் என்ன தெரியுங்களா? அவர் நினைத்திருந்தால் இந்தியாவின் முதல் குடிமகனாக கூட உயர்ந்திருக்க முடியும். திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவர் கடைசி வரையில் அதிகாரத்தின் பக்கம் கூட நான் போய் நிற்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். பதவியாக அந்த மனிதருக்கு எல்லளவு கூட கிடையாது. இங்கு உரிமையற்று கிடக்கும் மக்களின் உரிமையை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய நோக்கம். துரைமுருகனுக்கு அவருடைய வலிமையே தெரியல. துரைமுருகன் குறைந்தது அவருடைய 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில இன்னமும் அவருடைய வலிமையை முழுமையா அவர் அறிந்து கொள்ளவே இல்லை. அவர் நினைத்திருந்தால் 1989 பாட்டாளி மக்கள் கட்சியை டாக்டர் ஐயா ஆரம்பித்த போது திரு வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களும் துரைமுருகன் அவர்களும் நினைத்திருந்தால் திமுக சுக்குநூறாக உடைந்திருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி தன்னிசையாக எழுந்திருக்கும் தமிழ்நாட்டில். அப்பொழுது திமுகவில் இருந்த வன்னியர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நமக்கென்று ஒரு இயக்கம் உருவாகிவிட்டது, இந்த இயக்கத்தை நாம் வலிமைப்படுத்தினால் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆள முடியும் என்பதை எண்ணி இருந்தால் இதையெல்லாம் துரைமுருகனை போன்றவர்கள் எல்லாம் அன்னைக்கு செய்திருக்க முடியும். ஆனா துரைமுருகன் கடைசி வரைக்கும் சொன்னாரு பாருங்க, நான் எப்பொழுதுமே கோபாலபுரத்து விசுவாசி அப்படின்னு. கடைசி வரைக்கும் கோபாலபுரத்தை விசுவாசி தான். திமுக ஆட்சிக்கு வரும்பொழுதெல்லாம் அவர் பொதுப்பணித்துறையில் தான் இருப்பாரு. சில முக்கிய இலாக்காக்கள் எல்லாம் அவர்கிட்ட கொடுப்பாங்க, அதை வச்சு அப்படி காலத்தை ஓட்டிட்டார். அதுதான் அவருடைய உயர்ந்த நிலை அப்படின்னா இல்லவே இல்லை. அவருடைய தகுதிக்கும் கீழே தான் அவர் இந்த நாள் வரையில் திமுகவில் பணியாற்றி இருக்கிறார். இத்தனை ஆண்டு காலமாக அவருடைய ஒரு பெரும்பான்மை சமூகத்தை எதிர்த்து திமுகவில் இருக்கிறார் இல்லையா, அதற்காகவே அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கலனா கூட ஒரு துணை முதலமைச்சர் பதவியாவது கொடுத்திருக்க முடியும். ஒரு காலத்தில் துரைமுருகன் அவர்களும் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களும் திமுகவின் தூண்களாக விளங்கி, இன்று திமுகவின் தூண்களில் ஒருவராக துரைமுருகன் தான் இருக்கிறார். அந்த துரைமுருகன் அவர்கள் எதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஏதோ இருந்த காலம் வரைக்கும் கிடைத்ததை பெற்று நலமுடன் வாழ்ந்துட்டோம். நம்ம மகனுக்கும் ஒரு சீட்டை வாங்கி கொடுத்து எம்பி ஆகிட்டோம். நமக்கு பின்னாடி நம்ம மகனை கருணாநிதி பேரனங்களுக்கு கழுவி விடுறதுக்கு தயார் பண்ணிட்டோம். இதற்கு மேல நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு போல துரைமுருகன். ஜனவரி 22ஆம் தேதி சேலத்துல திமுக இளைஞரணி மாநாடு நடக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த சேலத்தில் நடக்கின்ற அந்த இளைஞரணி மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கிறார்களாம் கழகத்தின் ஊப்பிகள். ஏனென்றால் வரவிருக்கின்ற 28ஆம் தேதி வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போக போகிறாராம் தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஸ்பெயின், அமெரிக்கா போன்ற சில வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறாராம். முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு சுற்றுலா போறதுனால இங்க அவருடைய இலாக்காவை கவனித்துக் கொள்வதற்கு ஒரு ஆள் வேணும். இதற்கு முன்பு இப்படி வெளிநாடுகளுக்கு ஒரு முதலமைச்சர் செல்லுகிறார் என்றால் தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு மூத்த அமைச்சரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டு செல்லுவது வழக்கம். ஆனால் இந்த முறை ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா, ஸ்பெயின் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறத இங்கு துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை நியமிக்க வேண்டும். அதற்கு ஒரு பயணம் வேண்டும். முதல்ல
எங்கேயோ ஒரு பயணம் போறோம், அந்த பயணத்தை காரணம் காட்டி தான் இங்க துணை முதலமைச்சரா இவரை உட்கார வச்சுட்டு போக முடியும். இங்கு துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை அமர வைப்பதற்காகவே ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் போகிறார். இதுதான் உண்மை. முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுகிறார் 2021. ஆனால் அந்த நேரத்தில் உடனடியாக அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கவில்லை. 2022 டிசம்பர் மாதத்தில் தான் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பதவியேற்று ஒரு ஆண்டுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினை அமைச்சராக்கினார். 2022 டிசம்பரில் அமைச்சராகிறார். 2023 2024 தொடக்கத்துல துணை முதல்வராக போகிறார் உதயநிதி ஸ்டாலின். ஜாக்பாட் இதுதான். மன்னராட்சி முறை எப்படி இருக்கும்னா, முதல்ல தாத்தன் மன்னனா இருந்திருப்பான், பிறகு அப்பா மன்னனா இருந்திருப்பான், அதன் பிறகு அவருடைய பேர மன்னனா வருவான். ஏன்னா இது அவருடைய குடும்ப சொத்து. இப்பொழுது கூட இந்தியாவில் பல இடங்கள்ல இன்னும் அந்த மன்னராட்சி முறைகள், அந்த சமஸ்தானங்கள் அந்த மன்னர் கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. இந்தியாவில் மைசூர் சமஸ்தானம் இப்பொழுதும் அவர்கள் அந்த மகாராஜா கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அவர்கள் தான் தொடர்ந்து தலைமுறைகளாக அவருடைய வாரிசுகள் தான் மைசூரை ராஜ்யம் கொள்ளுகிறது. அதுபோல தமிழ்நாட்டில் தொடர்ந்து வாழையடி வாழையாக கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி. என்னடா கொடுமை இது! ஒரு காலத்துல மன்னராட்சி முறையில மக்கள் எல்லாம் கட்டுப்பட்டு அவர்கள் காலடியில் விழுந்து கிடந்தார்கள், தோல்ல துண்டு கூட போடுறதுக்கு துப்பில்லாத. ஏன்னா மன்னர் வந்தாலோ, மன்னருடைய குடும்பத்தில இருந்து யாருன்னா வெளியே தலை காட்டினாலோ உடனே இவன் தோல் இருக்கிற துண்டு கூட அவனுடைய அக்களுக்கு போயிடணும். அந்த மாதிரி காலங்கள் எல்லாம் இருந்து அதையெல்லாம் கடந்து பிறகு பல அந்நியர்கள் எல்லாம் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி கொண்டு அவர்களிடம் நம் முன்னோர்கள் அடிமைப்பட்டு சிரமப்பட்டு வாழ்ந்து அடிப்பட்டு உதைப்பட்டு மிதிப்பட்டு ரத்தம் சிந்தி பல உயிர்களை இழந்து கடைசியில 1947 விடுதலை வாங்கி மக்களாட்சி முறைக்கு வந்தோம். ஆனா இன்னைக்கு மக்களாட்சி முறைக்கு வந்தோம், தமிழ்நாடு ஒரு மன்னராட்சி முறையில தான் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நான் பொதுவா இந்த காணொலி வன்னியர்களை பத்தி மட்டுமே பேசல. பொதுவா துரைமுருகன் வன்னியன் என்ற ஒரே காரணத்தினால்தான் அவர் திமுகவில் நிராகரிக்கப்படுகிறார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். திமுகவில் இருக்கிற முன்னோடிகளிலேயே முதன்மையானவர் துரைமுருகன் தான். அதே போல திமுகவில் இருக்கின்ற எல்லா முன்னோடிகளிலேயும் தன்மானமும் சுயமரியாதையும் எல்லளவு கூட இல்லாத ஒரு மனிதர் அப்படின்னா துரைமுருகன் தான். ஏன்னா அவருக்கு சுயமரியாதை தன்மானம் என்பது துளி கூட கிடையாது. கோபாலபுரத்து குடும்பம் துரைமுருகனை காரி துப்பி நீ இயக்கத்தை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி துரத்தி அடிச்சா கூட அவர் திமுக விட்டு வெளியே போக மாட்டார். அந்த மாதிரி ஒரு கொத்தடிமை துரைமுருகன். அவரை பத்தியெல்லாம் நம்ம அதிகமா பேசுறதே வேஸ்ட். ஏன்னா அவரெல்லாம் ஒரு பெரிய இனத்துரோகி. துரைமுருகனை போன்று திமுகவில் தாத்தன் காலத்திலிருந்து அப்பன் காலத்திலிருந்து இன்னைக்கு பிள்ளைங்க காலம் வரைக்கும் தொடர்ந்து அந்த இயக்கத்துக்கு கொடி பிடிச்ச ஒவ்வொரு திமுகவின் அடிமட்ட தொண்டனும் உண்மையிலேயே உங்களுக்கு சுயமரியாதை தன்மானம் இருக்குது அப்படின்னா, ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் ஆயிட்டா நான் மேற்கோள் காட்டிய இந்த திமுகவின் உறுப்பினர்கள் எல்லாம் அந்த கட்சியில இருக்கிறதும் ஒரு முழம் கயிறுல தொங்குறதும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ உங்களுடைய தாத்தன், உங்க அப்பன், இன்னைக்கு நீங்க எல்லாம் யாரு? எந்த ஒரு இடத்திலாவது மக்களின் பிரச்சனைகளுக்காக உதயநிதி ஒரு போராட்டத்தை செய்திருக்கிறாரா என்பதை நீங்கள் யாருன்னா காட்டுங்க. உதயநிதி ஸ்டாலின் நேரடி அரசியல் களத்திற்கு 4 ஆண்டுகள் தான் ஆகுது. ஆனா அவரு துணை முதலமைச்சரா ஆக போறாரு. ஆனா 1967 திமுக ஆட்சிக்கே வந்துடுச்சு. திமுக கட்சி ஆரம்பிக்கப்பட்டது 1949. திமுகவிற்கு முன்னோடி கட்சி அப்படின்னு சொன்னா அது திக. இப்படி திகாவிலிருந்து திமுக பிரிந்து 1949 கட்சி ஆரம்பித்து 1967 ஆட்சியை பிடித்தது திமுக தமிழ்நாட்டில். இந்த 1949 இருந்து இதுவரையில் நூற்றாண்டை கடந்திருக்கிறது திமுக. இந்த நூற்றாண்டை கடந்த திமுகவில் கருணாநிதியின் குடும்பம் மட்டுமே சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. திமுக என்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் அதிகாரத்திற்கு வருகின்ற அளவிற்கு உயர காரணமாக இருந்த தமிழ்நாட்டில் வன்னியர்கள். ஆனா அந்த வன்னியர்கள் இன்னைக்கு வரைக்கும் திமுகவில் கொடி பிடிக்கிறத தவிர அவனுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஆனா அதை பத்தி இந்த வன்னியர்கள் வெக்கப்பட்டதாகவும் எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு எத்தனை போராட்டத்துக்கு பிறகு
பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கின்ற அந்த வலிமையை விட்டு கொடுத்து வெறும் 23 தொகுதிக்கு கட்டுப்பட்டு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை இந்த பெரும் சமூகத்திற்கு பெற்றுக் கொடுத்தார் மருத்துவர் ஐயா. அதை பேணி காத்துக் கொள்ளுகின்ற தகுதி கூட தமிழ்நாட்டில் இந்த 2.5 கோடி மக்கள் இருந்து நீ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாறி 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 ஓட்ட போடுறதுனால உங்களுக்கான அதிகாரத்தை கூட உங்களால் மீட்டுக் கொள்ள முடியவில்லை. மருத்துவர் ஐயாவின் மிகப்பெரிய அழுத்தத்திற்கு பிறகு அதிமுக 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்தது எடப்பாடி ஆட்சி காலத்தில். பாட்டாளி மக்கள் கட்சி அப்பொழுது கூட்டணியில் இருந்தது. மருத்துவர் ஐயாவும் டாக்டர் அண்ணன் அன்புமணி அவர்களும் தொடர்ந்து களத்தில் போய் நின்று மக்கள் கிட்ட சொன்னார், இந்த முறை மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது ஊழல் கட்சி தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் வன்னியர்கள் நீண்ட நாட்களாக ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பெறப்பட்ட அந்த உரிமை காப்பாற்றப்பட வேண்டும். அதை காப்பாற்றி அதை சட்டமாக்கி அதை நடைமுறைக்கு கொண்டாந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துடுச்சுன்னா 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பழசாயிடுது. அதை பத்தி அதுக்கப்புறம் யாரும் அதிகமா பேச மாட்டாங்க. ஆனா இப்ப என்ன நடந்தது? மு.க. ஸ்டாலின் போட்ட அத்தனை திட்டங்களும் வெற்றி பெற்றது. அவங்க கொடுத்த 1500 கோழி பிரியாணிக்கு ஓட்ட போட்டீங்க. 10.5 விழுக்காடு அவர் உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் ரத்து பண்ணிட்டு இப்ப வந்துட்டு சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துக்கிட்டார். திமுகவும் அதிமுகவும் வன்னியர்களுக்கு செய்திருக்கின்ற இந்த துரோகங்களை நாம பேசணும் அப்படின்னு பட்டியலிட்டோம்னா இந்த மாதிரி பல காணொளிகள் வேண்டும். தமிழ்நாட்டில் வன்னியர்கள் மட்டும் ஒடுக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் இன்னொரு பெரும் சமூகத்தை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த திமுகவும் அதிமுகவும் என்பதை அவ்வளவு எளிதில் நாம் கடந்து சென்று விடக்கூடாது. இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.